தமிழக வாக்காளர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 2026 சட்டமன்ற தேர்தல் மிக சிறப்பாக நடைபெற்றுச்சு. இல்லை அதிக சதவீதமான மக்கள் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியான செய்தியும் வந்திருக்கு. இன்று நடந்த இந்த வாக்குப்பதிவின் போது நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். அதே மாதிரி பரப்புரை அப்போவும் பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். நிறைய விஷயங்கள் கேள்வியும் பட்டோம். அதே மாதிரி தொலைக்காட்சி வழியாக பல விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இந்த பதிவு போடுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த பார்த்த விஷயங்கள் தான். இந்த பார்த்த விஷயங்கள், இந்த கேள்விப்பட்ட விஷயங்கள் நிறைய, அந்த அடிப்படையில் தான் அந்த பதிவு போடுறோம். இது முழுக்க முழுக்க இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னு நினைக்கிறேன் அப்படின்னா, மனநலம் சம்பந்தமான வல்லுநர்கள், மருத்துவர்கள் தான் இந்த பதிவு. தயவு செய்து எல்லோரும், அதாவது மனநல மருத்துவர்கள் சார்ந்த வல்லுநர்கள், துறையை சார்ந்தவர்கள் தயவு செஞ்சு உங்களுடைய பதிவுகளில் நீங்கள் போடணும். இந்த பதிவுகளில் எப்படின்னா, குறிப்பாக தோல்வியை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பான்மை உள்ளவராக இருக்கணும். தற்கொலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதுக்கு உண்டான தற்கொலையை தவிர்க்கிறது எப்படின்ற அந்த விஷயத்துக்கு உண்டான பதிவுகளை நிறைய நீங்கள் போடணும் அப்படிங்கிற ஒரு மிக அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவு செஞ்சு இதை நான் யாரையும் கிண்டல் பண்ணணுமோ கேலி பண்ணணுமோன்னு எண்ணத்தில் நான் போடலை. இந்த பதிவு முழுக்க நல்ல எண்ணத்தில் தான் போட்டிருக்கேன். நான் ஏன் இதை போட்டிருக்கேன் அப்படின்னா, இரண்டு திராவிட கட்சிகளுமே வெற்றி தோல்வியை மாறி சந்திச்சிருக்காங்க. அவங்க எப்படின்னா, வெற்றி அடைந்தால் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. தோல்வி விட்டுரும் அப்படின்னாக்கி நம்ம என்ன எதற்காண்டி நம்ம தோற்று போனோம், அதுக்குண்டான விஷயங்கள் என்ன, அதை எப்படி சரி செய்கிறது, அதை நோக்கி அவங்க கண்டிப்பாக செஞ்சிருவாங்க, நோக்கி செல்வாங்க கண்டிப்பாக. ஆனால் இந்த புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த ரசிகர் மன்றம் அந்த கூட்டம் ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. அவங்க தோல்வியை ஏற்றுக்கொள்ள மனப்பான்மை இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு புரியுது, எனக்கு நம்புகிறேன் கண்டிப்பாக. ஏன்னா அவங்களுக்கு உண்டான கவுன்சிலிங், அவங்க உண்டான எப்படி வழிகாட்டுதல், இதெல்லாம் கண்டிப்பாக இதை சார்ந்த நிபுணர்கள் கண்டிப்பாக இங்கே பதிவு போடணும். ஏன்னா நமக்கு இன்னும் நம்ம மே 4ஆம் தேதி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. அதுக்குள்ளே அவங்களுடைய மனப்பக்குவத்தை கொண்டு வர மாதிரி வழிகாட்டல் நடத்தி, அவங்களுக்கு வழிகாட்டல் முறையில் அவங்களுக்கு உண்டான பதிவுகளை போடணுங்கிறத ஒரு அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். தயவு செஞ்சு மருத்துவர்கள் அவங்க கண்டிப்பாக இந்த பதிவெல்லாம் போடுங்கன்றத அன்பான வேண்டுகோளாக வைக்கிறேன். நன்றி, வணக்கம்.